யோவான் ஆலயம் கரையான் சாவடியிலிருந்து பிச்சைமணி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்றைய இறைவசனங்கள் சீராக் ஆகமத்திலிருந்து வாசகம். பிரிவு 28 இறை சொற்றொடர்கள் 8 முதல் 12 முடிய. பூசலை தவிர்த்திடு, உன் பாவங்கள் குறையும். சீற்றம் கொள்வோர் சண்டையை மூட்டி விடுகின்றனர். பாவிகள் நட்பை கலைக்கின்றார்கள். அமைதியாக இருப்போரிடம் பிணக்கை விதைக்கின்றார்கள். விறகின் தன்மைக்கேற்ப நெருப்பு பற்றி எரிகின்றது. பூசலின் கடுமைக்கேற்ப அது பற்றி எரிகின்றது. மனிதரின் வலிமையை பொறுத்து அவர்களது சீற்றம் அமையும். அவர்களது செல்வத்தை பொறுத்து அவர்களது சினம் பெருகும். திடீர் வாக்குவாதம் நெருப்பை மூட்டுகின்றது. திடீர் பூசல் கொலைக்கு இட்டு செல்கின்றது. ஊதும்போது தீப்பொறி பற்றி எரிகின்றது. அதன் மீது துப்பும்போது அது அணைகின்றது. இந்த இரு விளைவுகளும் உன் வாயினின்றே புறப்படுகின்றன. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. யோவான் ஆலயம் கரையான் சாவடியிலிருந்து பிச்சைமணி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்றைய இறைவசனங்கள் சீராக் ஆகமத்திலிருந்து வாசகம். பிரிவு 28 இறை சொற்றொடர்கள் 8 முதல் 12 முடிய. பூசலை தவிர்த்திடு, உன் பாவங்கள் குறையும். சீற்றம் கொள்வோர் சண்டையை மூட்டி விடுகின்றனர். பாவிகள் நட்பை கலைக்கின்றார்கள். அமைதியாக இருப்போரிடம் பிணக்கை விதைக்கின்றார்கள். விறகின் தன்மைக்கேற்ப நெருப்பு பற்றி எரிகின்றது. பூசலின் கடுமைக்கேற்ப அது பற்றி எரிகின்றது. மனிதரின் வலிமையை பொறுத்து அவர்களது சீற்றம் அமையும். அவர்களது செல்வத்தை பொறுத்து அவர்களது சினம் பெருகும். திடீர் வாக்குவாதம் நெருப்பை மூட்டுகின்றது. திடீர் பூசல் கொலைக்கு இட்டு செல்கின்றது. ஊதும்போது தீப்பொறி பற்றி எரிகின்றது. அதன் மீது துப்பும்போது அது அணைகின்றது. இந்த இரு விளைவுகளும் உன் வாயினின்றே புறப்படுகின்றன. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.